நம்ம எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசல்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆமேன். அப்படி நம்ம கண்களை மூடி இதையோட வார்த்தைக்காய் நாம் கடந்து போவோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேச போகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அப்பா, நேரடியாகவும் நேரலையில் இணைந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தேவனீர் பேச போகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நீங்கள் பேசுங்க, இருதயத்தை கேற்றோனமாய் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த நாளிலே இந்த என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு அந்த அந்த காலத்தில் பழைய ஏற்பாடில் ஒரு தீர்க்கதரிசினாலே இஸ்ரவேல் ஜனங்களை வாழ்த்துவதற்கும் அவங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் தேவன் என்ன பண்ணார், உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தையை சொல்ல வந்த ஒரு மனுஷன், ஒரு கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் என்ன பண்ணுறாரு, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி ஜனங்களை சபிப்பதற்காக அவர் கடந்து போகும்பொழுது தேவன் அவரோடு பேசின வார்த்தை தான் இது. ஹல்லேலூயா. என்ன வார்த்தைனா, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இங்கே இந்த கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய கூடாரம் எப்படி இருக்குது, நம்முடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். இங்கே வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் நாம தான் யார்? யாக்கோபு. நாம தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கூடாரமும் வாசஸ்தலமும் எப்படி இருக்குன்னு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அழகானதாக இருக்குது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கூடாரங்களும் வாசஸ்தலங்கள் அழகானவா இருக்கா? அழகானவன என்ன டெக்கரேஷன் பண்ணி இருக்குதா? இல்லை. சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியாக, நல்ல தூங்கி, நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல சாப்பிட்டு, நல்ல குடும்பத்தோடு சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னது? இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே? உண்மை தானே? எல்லாரையும் எழுப்பி கேட்பான், எல்லாருக்கும் ஒரு பாரங்கள் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இங்கே சமாதானமும் குறைவும் உன் கூடாரத்திலும் உன் வாசஸ்தலத்திலும் இருக்காது என்று கர்த்தர் சொல்றாரு. ஆனால் நம்ம வீட்டில் என்ன இருக்குது? குறைவு இருக்குது, நோய் இருக்குது, வியாதி இருக்குது. அதுவே நமக்கு பெரிய ஒரு பாரமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமாம் என்று சொல்கிறீங்க? உண்மை தானே? நம்ம எழுப்பி கேட்போம்னா உங்களுக்கு என்ன பாரம் சொன்னால், ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் கணவரை குறித்த பாரம் இருக்குது, என் கணவர் குடிக்கிறாரு, என் கணவர் சந்தேகப்படுறாரு, என் கணவர் எனக்கு வருமானமே கொடுக்க மாட்டாரு, குடும்பமே என்னால் நடத்த முடியல சொல்லி சகோதரிகள் சொல்லுவாங்க. கணவரை கேட்போம்னா சில கணவர் என்ன பண்ணுவாங்க, மனைவியை குறித்த பாரங்கள் இருக்கும். என்ன, மனைவி சரியாக பிள்ளைகளை கவனிக்க மாட்டுறாங்க, குடும்பம் நடத்த மாட்டுறாங்க, சரியாக பிள்ளைகளை கவனிக்கல, குடும்பம் செய்யலை, சரியாக கீழ்ப்படியில், கணவர் பேச்சு கீழ்ப்படியில், உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி
கணவருக்கு அவர் ஒரு பெரிய பாரமாக இருக்கும். பிள்ளைகளை குறித்த பெற்றோருக்கு பாரம் இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன பாரம் இருக்கும்? பிள்ளைகள் என்ன தவறான சிநேகிதம் இருக்கிறாங்க, தவறான பழக்கத்தில் இருக்கிறாங்க, தவறான தொடர்பில் போகிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு பாரமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? என் பெற்றோர் என்னை கவனிக்க மாட்டுறாங்க, எனக்கு அப்பா அம்மா என்ன பண்ணல, சரியாக கவனிக்கலை, சரியாக படிப்பு கொடுக்கல, சரியான எதிர்காலத்தை எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பெற்றோர் குறித்த பாரம். இப்படி ஒவ்வொருவரையும் எழுப்பி கேட்போமானால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிப்பு, ஒவ்வொரு பாரங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் கூடாரம் உன் வாசஸ்தலம் என்னவா இருக்கும்? அழகானதா இருக்கும். உன் கூடாரம் உன் வாசஸ்தலம் குறைவில்லாதபடி இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூடாரத்தில், நம்ம வாசஸ்தலத்தில் குறைவுகளும் ஆரோக்கியம் இல்லாமல், நிறைய பலவீனத்தோடு, நிறைய சமாதானம் இல்லாமல், மன நிறைவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் இப்படிப்பட்ட குறைவுகள், இப்படிப்பட்ட அழகு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிறதே, அப்போ என்ன குறைவு என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. உபாகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். சேயீர் மலை வழியாய் ஓரோபிக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தேராவேலுக்கும் லாபானுக்கும் அஸ்தரோத்துக்கும் தெகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமமான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லோரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும், எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தின் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியபடி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். ஆமென். மோசே இங்க என்ன பண்றாரு? அவர்களுக்கு விரோதமாக எழுந்து வருகிறவர்களை மோசே முறியடிக்கிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இங்கே வானத்து நட்சத்திரத்தை போல ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில், இந்த மண்ணுலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? குறைவு நிறைந்ததாக இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். வியாதியோடு, பலவீனத்தோடு, சரீரத்தில் பலவீனம், அதை குறித்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், வேலை இல்லை என்ற பாரம் என்று சொல்லி பாரத்தோடு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் பெருக பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்களுக்கும் நமக்கும் மறைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவருடைய பாரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ நாம என்ன பண்ணணும்? இப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துட்டாரு. கூடாரங்கள் எப்படி இருக்குமா? வாசஸ்தலங்கள் அழகானவையா இருக்கும், குறைவே இருக்காது என்று கர்த்தர் சொல்றாரு. இங்க வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். நான் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் காணவும் இல்லை, அதை நான் அனுபவிக்கவும் இல்லை. என் குடும்பமோ நானும் பார நிறைந்ததோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. நீங்க உங்க பாரத்தை நீங்களே சுமந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க பாரத்தை கொஞ்சம் சற்று தேவ சமூகத்துல, தேவனிடத்துல நீங்க இறக்கி வைப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. உன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம பாரப்படுறதுனாலையோ இல்லை வேதனைப்படுறதுனாலையோ நம்ம ஒன்றுமே பண்ண போறதில்லை. நம்முடைய உடல் நல்லதான் என்ன ஆகும்? குறைந்து போகும். ஹல்லேலூயா. இங்கே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லி இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணுமா? சுமக்கணும். ஆமென்.
நாம் என்ன பண்ணணுமோ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதனால தான் நம்ம சபைக்குள்ளே என்ன பண்ணணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், சில காரியங்களை நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா, அல்லது குடும்பத்தின் சில சீக்ரெட் ரகசியமான காரியங்களை ஒருத்தர்கிட்ட சொன்னோன்னா, மற்ற சபையில் இல்லாதவர்கள் நான் சொல்கிறேன், இல்லை சபைக்குள்ளே கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீக்ரெட்டோ ஒரு உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்கங்க சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணிடுறாங்க, அநேக சகோதரிகள் வெளியில் போயோ அல்லது அவர்களுக்கு யார் பிடிக்காதோ, யார் அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்களோ, இல்லை யாரை பற்றி சொன்னாங்களோ அதையும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லிவிடுவாங்க. இதனால் என்ன ஆகும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் இங்கே கருத்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு பாரமாக இருக்கா, நீ ஒரு இடத்துல சொல்லி அதை என்ன பண்ணு, அவர்கள் பாரத்தை நீ சுமந்து அவர்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நாம பாரப்பட்டு ஜெபிக்கணும். நாம ஒரு கிறிஸ்தவர்களாய், ஒரு கிறிஸ்தவ பெண்ணாய் இருக்கிற நாம எத்தனை பேரோட பாரத்தை நம்ம சுமந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரமே பெருசா இருக்கு, நாம எங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. கர்த்தர் இங்க அழகா கலாத்தியால சொல்லப்பட்டிருக்கு, எடுத்துங்க வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணுமா, சுமக்கணும். ஆமென். அடுத்தது, இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்னதுன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய குறைவுகளை என்ன பண்ணணும், நீங்கள் கேட்கணும். சபைக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணோம், வீண் கதை வெட்டி கதை பேசிட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம வரோம், ஆராதனை முடிஞ்சவர் கடந்து போகிறோம். ஆனால் இங்கே கட்ட சொல்கிறாரு, சபைக்குள்ளே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். நீ உங்களுடைய பாரம் என்ன, உங்களுக்காக என்ன ஜெபிக்கணும் சொல்லுங்கள், நான் என்னுடைய ஜெபத்தில் வச்சுக்கிறேன் சொல்லி. உங்கள் குறைவுகள், உங்களுக்கு பலவீனமாக இருக்கா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, இல்லை உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே, உங்கள் கணவருக்காய் ஜெபிக்கணுமா, எதுக்காய் ஜெபிக்க நம்ம கேட்டு அவங்க பாரத்தை நம்ம என்ன பண்ணணுமா, சுமக்கணும். ஆமே. அதனால தான் நிறைய சபைகளில் ஒரு வீட்டில் ஒரு கெட்டதோ அல்லது இறப்பு நிகழ்ச்சி நடந்துச்சோ அல்லது நல்லதோ கெட்டதோ நடந்தால் சபையார் எல்லாரும் என்ன பண்ணணும், அந்த இடத்துல போய் நிற்கணும். ஆமே. நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறிட்ட பிறகு அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க உறவினர்களாக வரும்பொழுது ஒரு சகோதரி கிறிஸ்தவராக வேற மதத்திலேருந்து கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு துக்க செய்தி நடந்துடுச்சு. உடனே என்ன பண்ணணும், சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துல போய் நிற்கணும். அப்போ அவங்க உறவுகளை எல்லாம் நினைப்பாங்க, பரவாயில்ல கிறிஸ்துவுக்குள்ள வந்து இவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க, வந்து நிற்கிறாங்களே. ஹல்லேலூயா. அப்போ அது ஒரு பாரம். அங்கே துக்கமாக இருக்கிறாங்களா, அந்த இடத்துல அந்த துக்கத்தை நாம் என்ன பண்ணணும், அவங்களோடு இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதை என்ன பண்ணணும், நாம சுமக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம வீட்டிலே பாரம் இருக்குது, நம்ம வீட்டிலே பிரச்சனை இருக்குது, நாம் எங்கே மற்ற வீட்டில் போய் துக்கத்தை விசாரிக்குது என்று சொல்லுவீங்கன்னா நிச்சயம் கூடாது. ஆமே. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீங்களா, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் மற்ற இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் போய் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். ஹல்லேலூயா. அல்லது நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயம் இருந்தால் நீங்கள் முன்ன போய் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, ஏதாவது செய்யணுமா சொல்லி என்ன பண்ணுங்கள், கிறிஸ்துவ பிள்ளைகளாக சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சகோதரி என்ன பண்ணுங்க, உங்கள் சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொரு வீட்டில் என்ன நடக்குது, நல்லது கெட்டதில் நீங்கள் முன்ன போய் நின்று அவங்களுக்கு உதவி செய்ய பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்குது. அப்படி இல்லாமல் நம்ம போன அந்த இடத்துல பிரச்சனை வர மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய குடும்பத்தில் இன்றைக்கு கணவன் மனைவி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தன் பாரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய பாரமாக வச்சுக்கொண்டு என் கணவர் சரியில்லை, என் கணவர் நான் இந்த திருமணம் செய்யாமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களையே குறை சொல்லி கொண்டு தன் வாழ்க்கை என்ன பண்ண வீணெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆமே. அதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமே. இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துருங்க. அது மாத்திரமல்ல, இங்கே நம்ம என்னாகமம் யோபுல வாசித்தது போல நம்முடைய கூடாரம் நம்முடைய வாசஸ்தலம் அழகானதாகவும் குறைவு இல்லாததான் இருக்கணும்னா நம்ம சகோதரிகள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம கணவர் எப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி
அதை அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கணவருடைய குறைவையே சொல்லி சொல்லி நம்ம சொல்லி காட்டாதபடி அது என்ன பண்ணணும், அது எதற்கு அடுத்தது என்ன வழி, இப்பிரச்சனை வந்துச்சா, பாரமாக இருக்கா, சரி அதுக்கு அடுத்த என்ன ஸ்டெப்புன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த வழியை நம்ம பார்த்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே பிரச்சனையை வச்சுக்கொண்டு ஒரே பாரமாக இருக்குது எனக்கு, ஐயோ இந்த குடும்பத்தில் வாழவே எனக்கு பிடிக்கல சொல்லி நம்ம போனோம்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம கெட்டு போயிடும். நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்தது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஜெனரேஷன் எல்லாமே பாதிக்கப்படுகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரோட பேசி கொண்டிருக்கிறார். உன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை உனக்கு தான் தெரியும். உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே இறக்கி விடு. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி என்னால் இறக்க முடியலையா, உன் கூட ஒவ்வொரு சபையிலும் நம்ம நிறைய சகோதரிகள் நம்ம நிறைய நேரம் சீரியல் பற்றி பேசுவோம், அல்லது சமைக்கிறத பற்றி பேசுவோம், இல்லை தேவையில்லாத உலகத்தின் காரியங்களை குறித்து நம்ம பேசி கொண்டிருப்போம். அன்பு சகோதரியே, நீ என்ன பண்ண, உன்னுடைய பாரத்தை மற்றவர்கள் சொல்லி மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ண, அவர்களுடைய பாரத்தை நீ கேட்டு அவர்களுக்காய் நீ ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அல்லது உனக்கு உன் இருதயத்தை கேட்டு ஒரு சகோதரி யாராவது இருப்பாங்க சபைக்குள்ள, அவங்களோட வாங்க ஒரு மணி நேரம் நம்ம ஜெபிக்கலாம். ஒருமனப்பட்டு ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்க பாரத்தை எல்லாம் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுவோம். அதற்கு நாம் என்ன பண்ணனா, முதலாவது நம்ம சபைக்குள்ள நம்ம இருதயத்தை கேட்டவாறு நம்ம இருதய பாரத்தை சுமக்கிற ஒரு சகோதரியை செலக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம செலக்ட் பண்ணி நாம் அவர்கள் 2 பேரும் கை கோர்த்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆமே. ஜெபம் பண்ணால் எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு அவங்க கதை, போகிற கதை, வந்த கதை நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம இருதயமும் கெட்டு போகும், நம்முடைய ஆத்மாவும் என்ன பண்ணோம், மற்றவர்கள் இருதயத்தை கெட்டு போகிற அளவுக்கு நாம் ஒரு காரணமாக இருந்து விடுவோம். ஹல்லேலூயா. அதனால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய் நாம் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்ததாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த பாரத்திலிருந்து எப்படி வெளியே வருது, எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இவைகளை நோக்கி நமக்கு நியமிக்கப்படுத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சபைக்குள்ள வரும்போது, ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்துருமா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறிடும், நீ ஞானஸ்நானம் எடுத்துருமா உன் நோயெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நிச்சயம் உண்மை இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தர் என் பாரத்தெல்லாம் மாற்றிடுவார், விசுவாசத்தில் என் பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையில் தேவன் மேலே நாம் வச்சிருக்கிற விசுவாசத்தில் ஓடலாம். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்துட்டா, கர்த்தருக்குள்ளே வந்தால் நம்முடைய பாரம் எல்லாம் போகாது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மேகம் போல நமக்கு முன்பாக திரளான சாட்சிகள் இருக்குது. யாரெல்லாம் இருக்கிறாங்க எடுத்து எழுதிக்கோங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:4ஆம் வசனத்தில் அங்கே ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடியும். அங்கே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. பிரச்சனை வரும்பொழுது, பாரம் வரும்பொழுது அவங்க சோர்ந்து போகிறாங்க. எடுத்து வாசிங்களேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமென். இங்க அவர் சோர்ந்து போயிட்டார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி சோர்ந்து போயிட்டு சூரச்செடியில் போய் உட்காந்துட்டு நான் என்ன பண்ணணும், சாக வேணும். இந்த வார்த்தை தான் நம்ம அடிக்கடி நாம் என்ன பண்ணுறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை போதும் ஆண்டவரே, நான் சாகணும், நான் செத்துட்டா நல்லா இருக்கும், என் கணவர் சரியில்லை, நான் செத்துட்டா நல்லா இருக்கும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய முடியல, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாகணும்னு சொல்லி இப்படி தான் நம்ம நிறைய பேர் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே இந்த தீர்க்கதரிசி வார்த்தை சொன்ன உடனே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு ஒரு
சோர்வு, அவருக்கு ஒரு பாரம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சாக வேண்டும் என்று சொல்லிட்டாரு. அடுத்து இன்னொருத்தர் வாசிங்க, யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். இங்கே யோனா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. பழைய ஏற்பாட்டில் மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கு. ஹல்லேலூயா. இங்கே யோனாவை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனால் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையின் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். பாருங்க, சோர்ந்து போய். ஹல்லேலூயா. எதனால சோர்ந்து போய்? வெயில் யோனா மேலே படுறதுனால அவர் என்ன பண்ணிடுறாரு, சோர்ந்து போயிடுறாரு. நம்ம கூட சில பிரச்சனைகளினால, வியாதி வந்த உடனே, அல்லது சில பாரங்கள் நமக்கு வந்த உடனே, கவலை வந்த உடனே, வியாதி வந்ததுனால பிரச்சனைகள் வந்ததுனால, சண்டை, ஒரு தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆமே. இங்கே யோனாவும் என்ன பண்ணுறாரு, சோர்ந்து போய் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும். நாம் அதுதான் விரும்புகிறோம். ஆமே. ஒரு பிரச்சனை வந்தோடு நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்போ நான் உயிரோடு இருக்கிறத விட நான் செத்து போயிட்டா நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் கேட்கிறோம். ஆமே. கர்த்தர் அதை விரும்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை உயிர்ப்பிக்கவும், உன்னை ஜீவனோடு வைத்து ஆசீர்வாதமாகவும் வைக்கவும், உன் கூடாரத்தையும் உன் வாசஸ்தலத்தையும் எப்படி இருக்கவும் கர்த்தர் அழகானதாய் கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சாகிறதுக்காக உன்னை படைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போகும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் விழுந்து செபிக்கிறவளாய் மாறணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோபு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா. இவங்கெல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிங்க, பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவங்க. அவர்களுக்கே சோர்வு வந்த உடனே தான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம செத்து போயிடலாமா? செத்து போயிட்டா பிரச்சனைகள் முடிஞ்சிடுமா? இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. வாசிங்க யோபு 7:5. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றிய புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. இது இங்க பாருங்க, எவ்வளவு சொல்றாரு பாருங்க. தேவன் யோபுவை சிட்சிக்கும் பொழுது அவருடைய மாம்சம் என்ன அப்படி இருக்கு, பூச்சிகள்னால அரித்து போயிருக்கு, என்னால் வாழவே முடியல அப்படி சொல்லி ரொம்ப நொந்து போய் யோபு என்ன பண்ணுறாரு, தேவனோட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாடுகளை சகித்த பிறகு யோபுக்கு தேவன் என்ன பண்ணாரு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். யோனா இந்த சோர்வு எல்லாம் மீறி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்ததுனால அவன் அந்த தேசம் அவனால் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம சோர்வை என்ன பண்ணணும், விட்டு வெளியே வரணும். ஆமே. பிரச்சனையினால, வியாதியினால, உபத்திரவத்தினால, அல்லது நமக்கு நெருக்கத்தினால, பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, எந்த நெருக்கடி வந்து நம்ம சோர்ந்து போயிடும். இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், பலனுள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் சோர்வுகளை நீக்குகிறவராய் கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஆமே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, உனக்குள்ள என்னென்ன சோர்வு இருக்கு கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமே. நீங்கள் இங்கே யோனா, யோபு எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் எலியா தீர்க்கதரிசியில் எடுத்துக்கொள்வோம். அவங்கெல்லாம் என்ன பண்ண, சோர்வு வந்த உடனே நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும் என்று சொல்கிறீங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோர்வுனால நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் செத்துட்டா நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து அதை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. என் சோர்வை நீக்குவதற்கு நான் செபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் பலனுள்ளவளாய் மாற போகிறேன். அதற்கு நாம் என்ன பண்ணணும், நமக்கு உகந்த, நமக்கு நெருங்கின, அல்லது நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு சகோதரி முதலாவது நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. சபையிலையோ அல்லது பக்கத்து வீட்லேயோ நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரியை என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுத்து நீங்களும் அவங்கள கை கோர்த்து செபிங்க. ஆமே. எனக்கு சோர்வாக இருக்குது, என்னால் செபிக்க முடியல. நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னால் செபிக்கவே முடியல, ஜெபிக்கும் போது எனக்கு நல்ல தூக்கம் வருது, ஜெபிக்கும் போது யாராவது வந்துடுவாங்க, அது ஜெபிக்கும் போது என் மண்டையில் என்னுடைய பிரச்சனை எல்லாம், என் பாரெல்லாம் அதிகமாக தெரியுது அப்படி சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறணும். உங்களோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆவிக்குரிய சகோதரி யாராவது என்ன பண்ணுங்கள், கூட்டி சேர்த்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தர் உன் சோர்வை நீக்கி உனக்குள் இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கூடாரங்கள், உங்கள் வாசஸ்தலம் அழகானதாய் மாறும். ஹல்லேலூயா.
இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ இருக்கிற சோர்வுகள், இப்போ இருக்கிற வியாதி, இப்போ இருக்கிற கடன், இப்போ இருக்கிற எல்லாமே இயேசுவின் நாமத்தினால மாறி போகும். ஆமே. ஏசாயா 40ஆம் அதிகாரம் சோர்வில் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 40:28-29 வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, நிலைப்படுகிறதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பார்த்தீங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் என்ன பண்றாரா? பலன் கொடுக்கிறவரா இருக்கார். அது மாத்திரமல்ல, நம் தேவனாகி கர்த்தர் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. ஆமே. அவர் சோர்ந்து போவதா இருக்க மாட்டாரு. அநாதி தேவன் அநாதி சிநேகத்தால உங்க ஒவ்வொருவரையும் அவர் சிநேகித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. அவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க எப்படிப்பா இருக்கணும்? சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஆமே. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிற மாதிரி பிசாசு என்ன பண்ணுவான்? வாரத்தை நல்லா தூக்கி நம்ம தலையில் வச்சு நல்ல பிபி ப்ரெஷர் எல்லாம் கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான். ஐயோ, அடுத்து எல்லா ஸ்டெப் எடுத்தாலும், எந்தெந்த முயற்சி எடுத்தாலும் எல்லாமே தோல்வியாக தான் போகும். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் கர்த்தர் இங்கே சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு பலன், சத்துவத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 12. இங்கே இந்த புதிய ஏற்பாடுல தேவன் என்ன சொல்றாரு சொல்லி பார்ப்போம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசுவோடு இருந்தவங்க, படுத்தவங்க, சாப்பிட்டவங்க, அவங்க என்ன பண்ணாங்க? கடைசியில் காட்டி கொடுத்து இயேசுவை சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும்? கூடவே இருந்தவங்க இப்படி இப்போ பண்ணிட்டாங்களே, கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டாங்களே, கூடவே இருந்து காட்டி கொடுத்துட்டாங்களே, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டாங்களே, நமக்கு அந்த ஆதகம் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை குறித்த பாரங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்த சோர்வுகள் எது இருந்தாலும் கர்த்தரை நினச்சிக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என்ன நினச்சிக்கோம்மா, என்ன நினச்சிக்கோ. நான் என்ன பண்ணேன்? எத்தனை பேருக்கு நான் மன்னிப்பு கொடுத்தேன். நான் கூடவே இருந்தவன் எனக்கு என்ன பண்ணாங்க? குழி பறிச்சிருக்காங்க. என் கூடவே இருந்தவங்களை எனக்கு காட்டி கொடுத்தாங்க. என் கூட இருந்து சாப்பிட்டவங்களை எனக்கு என்ன பண்ணாங்க? சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. என்னை யாருன்னு என்ன பண்ணல தெரியாதுன்னு சொன்னாங்க. அது எல்லாம் நான் சகித்து வந்திருக்கேனே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரியே, உன்னை யாரெல்லாம் குழி பறிக்கிறாங்களோ, உனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்றாங்களோ, நீங்க என்ன பண்ணாதீங்க? சோர்ந்தே போகாதீங்க. ஆமே. கர்த்தரை நாம் நினைத்து கொண்டு நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடி ஜெயம் பெறுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவராகிய ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உங்கள் பாரத்தில் என்ன பண்ணுங்க? தூக்கி கீழே கர்த்தர் மேலே வச்சுடுங்க. அதற்கு நாம் என்ன பண்ணணும்? நமக்குரிய, நம்ம இருதயத்துக்கு ஏற்ற, நம்ம இருதயத்திற்கு சமாதானமாக இருக்கிற ஆவிக்குரிய ஒரு சகோதரியை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுங்க? நீங்கள் கூட கை கோர்த்து, நீங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம், நீங்கள் பலன் இழந்து போகும் போதெல்லாம், அல்லது கவலையாக இருக்கும் போதெல்லாம் டிவியை பார்க்காம, டிவி நான் மெசேஜ் இப்போ கேட்டுட்டு இருக்கேன், அல்லது டிவியில் நான் பாட்டு போட்டு கேட்டுருக்கேன், அது எனக்கு சமாதானமாக இருக்குன்றீங்களா? அதை விட நீங்கள் சேர்ந்து செபித்து பாருங்கள். இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உனக்குள்ள கிரியை செய்வார். அல்லேலூயா. உனக்கு சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் கர்த்தர் பலன் கொடுப்பா. சத்துவம் இல்லாமல் இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு சத்துவத்தை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன் பாரங்களை எல்லாம் மாற்ற கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்கிறேன். இன்றைக்கு காலையில் நான் எழுந்துட்டு சமைச்சிட்டு இருக்கும் பொழுது குக்கரில் பருப்பெல்லாம் போட்டுட்டு நான் நின்றுட்டுருக்கேன். நின்றுட்டு
குழால காய் வெஜிடபிள்ஸ்லாம் கழுவிட்டே இருக்கும் பொழுது அந்த குக்கரையே பார்த்துட்டு என்னென்னு தெரியல, அந்த குக்கரையே பார்த்துட்டு அதை போய் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறேன். அந்த குக்கர் என்னாச்சு தெரியுங்களா, வெடிச்சு குக்கர் அந்த கைப்பிடி ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வெடித்து எனக்கு ஆப்போசிட் நான் சைடில் தான் இருக்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தேன்னா நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக இருக்கிற என்ன பிரச்சனை என்ன பாரமாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயம் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமாம், உண்மையாகவே அது அந்த குக்கர் அது கீழே விழுந்து மேலேருந்து அந்த என்ன சொல்கிறது மேடையிலிருந்து கீழே விழுந்து ஒரு ரவுண்டு சுற்றி அந்த குக்கர் ஓப்பனே ஆகலை. அந்த ப்ரெஷரில் என்னாச்சுன்னு தெரில, அந்த ஹேண்டில் 2 ஹேண்டிலும் கீழே உடஞ்சி போய் தனித்தனியாக இருந்தது. அதை பார்த்து கர்த்தருக்கு தான் நான் நன்றி சொன்னேன். அந்த எதிர்க்க நான் நின்று இருந்தேன்னா நிச்சயம் அந்த குக்கர் என் மேலே பட்டு இது ஃபுல்லாக காயமாக நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கணும். ஆனால் ஹல்லேலூயா, நான் கர்த்தர் என்ன பண்ணார், பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இது போல் நம்ம என்ன உபத்திரம் இதை நினச்சி நான் சோர்ந்து போயிருந்தேன்னா பிசாசு ஜெயித்துருவான். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பாடுகள் இருக்குதான், நிறைய உபத்திரவங்கள் இருக்குதான். அது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். சோர்ந்து போய் ஓரமாக மூளையில் நம்ம உட்கார்ந்து அழுது கொண்டிருப்போமானால் அது பிசாசு ஜெயிச்சிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார். ஆமே, எனக்கு வைத்திருக்கிற நியமித்த ஓட்டத்தில் நான் சரியாய் ஓடி முடிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சரியாய் ஓடி முடிப்பேன். ஓடி முடிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு சின்ன கதையை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவங்க என்ன பண்ணாங்க, தலையில் பெரிய விறகு அந்த காலத்து கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, காட்டு ஓரமாக போய் விறகு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அடுப்பு இப்போ இருக்கிற மாதிரி கேஸோ ஸ்டவ்வோ இல்லை. அடுப்பு அது பற்ற வைக்கிறதுக்காக என்ன பண்ண விறகெல்லாம் என்ன பண்ணாங்க உடச்சி மொத்தமாக கட்டி மூட்டை மாதிரி தலையில் சுமந்துட்டு வழியோரமாக போகிறாங்க. அந்த வழியாக ஒரு காரில் வந்து ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேரம் அந்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பாரமாக அதை சுமந்துட்டு வராங்களே, நம்ம என்ன பண்ணுவோம், காரில் ஏற்றி அவங்க இறங்குற இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், இறக்கிடலாம் சொல்லி அந்த நபர் என்ன பண்ணுறாரு, காரை நிறுத்திட்டு அந்த மூதாட்டிக்கிட்டே பேசுகிறாரு. பாட்டிமா, நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்லுங்கள், நான் உங்களை இறக்கி விடுறேன். அந்த பாரத்தை என்ன பண்ணுங்கள், தலையில் நீங்கள் அந்த மூட்டை வச்சுருக்கீங்களே அதை நீங்கள் இறக்கி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, காரில் ஏறி உட்காடுறாங்க. ஏறி உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாரு, காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாட்டியும் என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி காரில் உட்காந்துட்டு வந்துட்டாங்க. சரி, பாட்டி இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. பாட்டி இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே அந்த நபர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்த்து பாட்டியை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டார். ஏன் அதிர்ச்சி ஆனார் தெரியுங்களா, பாட்டி காருக்குள்ளே உட்காந்தோம், அந்த மூட்டை என்ன பண்ணலை, தலையிலேருந்து இறக்கி வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அதை உன்னை காரில் ஏற்றுனாங்கன்னா அந்த மூட்டை உன் தலை மேலே இருக்குது, அதை என்ன பண்ணு, இறக்கி வச்சு நீ நல்ல சொகுசாக நீ போகணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அந்த நபர் இறக்கி வச்சு காரில் ஏற்றுனார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணல, அந்த பாட்டி அந்த மூட்டையே தலை மேலே தான் வச்சுட்டு இருந்தாங்க, அதை இறக்கவே இல்லை. இப்படி தான் நம்ம சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தர் நான் ஜெபித்தா கர்த்தர் பலன் கொடுப்பாரு, எனக்கு ஜெபத்தையெல்லாம் கேட்பாரு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய பாரத்தில் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், தூக்கி தலைமையில தான் வச்சுட்ருக்கோம். ஹல்லேலூயா. உன் பாரத்தை கர்த்தர் மேலே இறக்க விடு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீ எந்தெந்த பாரத்தோடு வந்திருக்கீங்க, கடன் பிரச்சனை வந்திருக்கீங்களா, அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், இல்லை பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், இல்லை கணவரை குறித்த பாரம் இருக்கா, அந்த பாரத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, தூக்கி கர்த்தர் சமூகத்தில் வைங்க. ஹல்லேலூயா. இறக்கி வைங்க. முதலாவது என்ன பண்ணுங்க, இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது நிச்சயம் உன் கூடாரமும் உன் வாசஸ்தலமும் அழகானதாய் மாறும். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் கூடாரம் அழகானதாகவும் ஆசீர்வாதமாகவும் குறைவே இல்லாத வாசஸ்தலமாய் மாறணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உன் கூடாரத்தை உன் வாசஸ்தலத்தை அழகானதாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆமாண்டவரே, இந்த நாளில் எங்கள் பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் கூடாரங்கள் அழகானதாகவும் எங்கள் வாசஸ்தலங்கள் குறைவில்லாததாக நீர் மாற்ற போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு கூடாரங்களும் நீ அழகானதாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு கூடாரங்களும் ஒவ்வொரு வாசஸ்தலங்களும் குறைவில்லாமல் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் பாரங்களை சுமந்து நாங்களே ஆண்டவரை வருத்தி கொள்ளாத
இல்லாதபடி எல்லா பாரத்தையும் கரத்துல உமக்கு சமூகத்துல ஒப்பு கொடுக்க எங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் எல்லாம் சுமந்தும் ஆண்டவரே எங்கள் பாரத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்க போகுது கை ஸ்தோத்திரம். எங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி எங்கள் கண்ணீரை துடைக்க போகுது கை ஸ்தோத்திரம். தடைகளை உடைப்பீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற அன்பின் பிதாவே, ஆமென். மிகவும் பிரியமான நித்தியம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பெண்களுக்கான விசேஷித்த கூடுகை வெள்ளிதோறும் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். மணவாளனை சந்திக்க விளக்கையும் எண்ணெயையும் எடுத்து சென்ற புத்தியுள்ள கன்னிகையாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.